Hi all. நீ நம்ம வந்து வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். சி லாங்குவேஜில் பேசிக் ஸ்டெப்ஸ், ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னா என்ன, அப்புறம் வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆஷ் இன்க்ளூடுன்னு லைப்ரரி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோ. நம்ம ஆஷ் இன்க்ளூட் இதில் வந்து stdio .h ஓகேவா, இப்படி இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன, stdனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஓகேவா, இன்புட் அவுட்புட் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் stdio ஓகேவா. டாட் ஹச்னா வி மென்ஷன் அஸ் ஹெட்டர் ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வாய்ட் மெயின் மெயின்ன்றது வந்து ஃபங்க்ஷன். ஸோ டிக்ளேர்ட் அஸ் பேரந்திசஸ் ஓகேவா. ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே நம்ம பேரந்திசஸில் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து printf ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கே பிரிண்ட் பண்ணோம்னா சியில் யூஸ் printf ஓகேவா. இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து அதாவது ஒரு லைன் வந்து எண்டு வித் செமிகோலன். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு செமிகோலன் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து எண்ட் பண்ணாது. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அண்ட் க்ளோஸ் வித் கர்லி பிரேஸ். இதே சேம் தான் லூப்புக்கும் யூஸ் பண்ணுவோம், இதே சேம் தான் கண்டிஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ தோஸ் த்ரீ அந்த மூணுமே நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து செமிகோலன் யூஸ் பண்ண மாட்டோம். இதே ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம்னா அந்த லைன் ஸ்டேட்மெண்ட் கடைசியில் கண்டிப்பாக செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். ஹெட்டருக்கு வந்து கொடுக்க மாட்டோம். ஹெட்டருக்கு வந்து நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம், இந்த சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ printfல வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுற ஒரு கண்டென்ட் ஹலோ ஃப்ரெண்ட் ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் இதில் கவனிங்க. ஆஷ் இன்க்ளூட் வந்து ஹெட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். stdனா ஸ்டாண்டர்ட், ஐஓனா இன்புட் அவுட்புட்னா இப்போ நம்ம வந்து இங்கே இன்புட் ஸ்டேட்மெண்ட் போடல, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் போட்டுக்கிறோம். இன்புட்னா ஸ்கேன் எஃப், எந்த இன்புட் நீங்கள் வாங்க போகிறீங்க, ஸ்ட்ரிங்கா இன்டிஜரா அதை மென்ஷன் பண்ணிக்கணும். டின்னா இன்டிஜர். ஸோ இன்டிஜர் இன்புட் என்ன வாங்க போகிறேன், ஆம்பர்சன் சிம்பிள் அண்ட் சிம்பிள்னு சொல்லுவீங்களா, அது வேரியபிள் நேம். இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு வேரியபிளுமே கிரியேட் பண்ணல ஓகேவா. இன்ட் வேரியபிள் நேம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டிஜர் ஓகேவா, அந்த நேம் இங்கே கொடுத்துக்கலாம் வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேம்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி அதை வந்து இன்புட் நான் வாங்கணும்னா இது கொடுக்கணும். எப்பயுமே ஒரு printfக்கு அப்புறம் தான் இன்புட் வந்து நம்ம வாங்கணும், அப்படின்னா தான் ஸ்டாப் ஆகும். இல்லைனா printf வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஸ்கேன்எஃப் ரன் ஆகிடும் ஓகேவா. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கொடுத்துட்டு ஒரு இன்புட் வாங்குகிறோம். இது வந்து இன்புட், இது வந்து அவுட்புட். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் போகிறேன், அது இன்புட்டா அவுட்புட்டா நீங்களே சொல்லுங்கள். entered வேல்யூ ஓகேவா, வேரியபிள் நேம் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நேம் வந்து சேமாக கொடுக்கணும். இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் தான் இங்கே இருக்கணும் ஓகேவா. ஸோ இது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட், இன்புட்டா அவுட்புட்டா, there are 5 seconds. இது வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. ஸோ ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான், நீங்கள் சியில் இதுதான் கற்றுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பேசிக் ஓகேவா. ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாமா, கண்ட்ரோல் எஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறது ரன் பண்ணுறது தனியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பைல் அண்ட் ரன், இது கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே கம்பைல் ஆகி அதுவே ரன் ஆகிடும். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட் நான் வந்து ஒரு 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்புட் entered value is 10 ஓகேவா, தெரியுதா, entered value is 10. ஹலோ ஃப்ரெண்டுன்ற பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, அவுட்புட் வந்துருச்சு. இன்புட் நம்ம கொடுத்தோம், அகைன் அது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்துருச்சு. அவ்வளோதான் இது. ஸோ புரியுது எப்படி ஒரு இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே லெட்ஸ் சி வேரியபிள் டிக்ளரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் வந்து இன்ட்டுன்னு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மீனிங் என்னன்னா இன்ட்டு ஸ்ட்ரிங்கிங் வந்து நம்ம சியில் யூஸ் பண்ண மாட்டோம். இன்ட்டு கேரக்டரு, ஃப்ளோட் வேல்யூ, டபுள் வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ் ஓகேவா. இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ். இன்ட்டு கேரக்டர், ஃப்ளோட், டபுள் ஓகேவா. இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேவா. நீங்கள் இந்த டேட்டா டைப்ஸ் தான் வந்து சியில் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த டேட்டா டைப்ஸ் வச்சு தான் வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் ஓகேவா. இந்த டைப்பில் தான் டேட்டா இங்கே வந்து வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு யுவர் நேம், இன்ட்டு
யுவர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாமா? ஏன்னா இன்டிஜர்னா நம்பர்ஸ் மட்டும்தான் இன்புட்டாக வாங்கும், வேறு எதுவும் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ கேரக்டர் வந்து யுவர் இனிஷியல் ஓகேவா? அடுத்து வந்து ஃப்ளோட் வந்து யுவர் மார்க், யுவர் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாமா? பெர்சன்டேஜ். அடுத்து டபுள் யுவர் மார்க் வச்சுக்கலாம், யுவர் மார்க் ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து இங்கே என்ன டைப் கொடுக்குறீங்களோ அந்த டைப் மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ இன்டிஜர்னா நம்பர்ஸ் 1லேருந்து 9s, 0லேருந்து 9s ஓகேவா? 0 to 9 இதுக்குள்ளே தான் நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் கேரக்டரோ வேறு ஏதோ இன்புட் கொடுத்தீங்கன்னா எரர். ஸோ கேரக்டர்னும் போது சிங்கிள் லெட்டர் எதை வேணால் நீங்கள் கொடுக்கலாம், A to Z ஆர் எனி கேரக்டர் ஓகேவா? எனி கேரக்டர், சிங்கிள் கேரக்டர் தான் கொடுக்கணும். நீங்கள் மட்டும் ஒரு நேம் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. இதுக்குள்ள A ஆர் ஒரு இனிஷியல் வந்து ஜேன்னு வச்சுக்கோங்க, ஜே. இல்லை ஒரு இனிஷியல் வந்து எஸ்னாக்கா எஸ் ஓகேவா? சிங்கிள் லெட்டர் தான் அலௌடு, அதான் கேரக்டர். ஃப்ளோட்னா பாயிண்ட்ஸ் வேல்யூ இருக்குல்ல, ஒரு பர்சன்டேஜ் வந்து 173% வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல வருது பார்த்தீங்களா வேல்யூ டு 5, இந்த பாயிண்ட் வேல்யூ வந்தால் அது ஃப்ளோட் ஓகேவா? அதை நம்ம ஸ்ட்ரிங் நம்பரில் கொடுக்க முடியாது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா டபுள்னா லாங் டிஜிட் கொடுக்கலாம், ஃப்ளோட்டில் வந்து லாங் டிஜிட் கொடுக்க முடியாது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். 73.567893 இப்படி கொடுக்கலாம், இதுதான் டபுள், அதுதான் ஃப்ளோட், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்தாச்சு. அடுத்து வேரியபிளுக்கு வேல்யூ எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ யுவர் ஏஜ் 21, யுவர் இனிஷியல் எஸ், யுவர் பர்சன்டேஜ் 73.8, யுவர் மார்க் 73.5674. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணி கம்பைல் பண்ணுங்கள், எரர் இருந்தால் சொல்லிடும், எரர் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 0 எரர்ஸ் கம்பைல் பண்ணுறதுக்கு இந்த இதை எடுத்துடும், 0 எரர்ஸ் 0 வார்னிங்ஸ் ஓகேவா? எவ்ரிதிங் ஃபைன். ஜஸ்ட் உங்களுக்கு இது என்ன கோட் எடிட்டர்னு தெரியலாம், dev C++ன்னு சொல்லி நெட்டில் தேடுங்க, dev C++ அப்படின்னு சொல்லி தேடிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஐக்கானில் வரும், இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா dev C++ன்னு வரும். இது இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சரி, இதில் கிளியரா? நேம் வந்து dev C++ 5.11 வெர்ஷன், எந்த வெர்ஷன் நியூ வெர்ஷன் ஏற்றிங்க. இதில் எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், தனி டுட்டோரியலில் பண்ணலாம். ஸோ இந்த இதில் Ctrl+S சேவ் கொடுத்துங்க, Ctrl+S எடுத்துனே சேவ். ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா Ctrl+N எடுத்துனீங்கன்னா போதும். ஸோ நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும் ஓகேவா? இப்போதைக்கு கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணனா இட் வில் ரன். நோ வேல்யூ, நான் எதுவுமே பிரிண்ட் பண்ணல, கரெக்டு தானே? ஸோ நோ வேல்யூ. வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும் இப்போதைக்கு பாருங்கள், எல்லாத்தையும் குழப்பிட்டீங்கன்னா அப்புறம் புரியாது. printf %d. ஸோ இன்டிஜர் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து கேரக்டர் வேல்யூ அண்ட் பர்சன்டேஜ் அண்ட் யுவர் மார்க் ஓகேவா? இது மூணுத்தையும் பிரிண்ட் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் தான், இன்டிஜர் வந்து d, கேரக்டர் வந்து c, ஃப்ளோட் அண்ட் டபுள் வந்து சேம் தான் ஓகேவா? ஃப்ளோட் f. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வேல்யூஸ் ஆர் ஹியர் ஓகேவா? வேல்யூஸ் இங்கே இருக்குது. நம்ம முன்ன கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேல்யூஸ், அப்படியே பிரிண்ட் ஆகும். நீங்கள் 21 பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட்டில் 21 பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நான் கோயிங் டு கெட் அஸ் எ டைனமிக் வேல்யூ ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன்னா யூசர்ட்டு இன்புட் வாங்கி அதை டிஸ்பிளே பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன என்டர் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகும் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல /n போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வரும், இப்படி பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு அவுட்புட் வரும். அதனால் சேவ் பண்ணிக்கங்க, கம்பைல் அண்ட் ரன் ஓகேவா? நம்ம என்ன இன்புட் கொடுக்கணுமோ அந்த இன்புட்டை தான் பிரிண்ட் பண்ணுது 12. இப்போ உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் வரணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேங்க. யுவர் மார்க் இங்கே வராது, கரெக்டாக தான் இருந்திருக்கு. யுவர் ஏஜ் தான் இங்கே வரணும், யுவர் ஏஜ் ஓகேவா? ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். லிசன் பண்ணுது, நான் ஒரு 34 உங்களோட ஏஜ் 34 கொடுக்குறேன்னா
சி 34 எஸ் ஃப்ளோட் வேல்யூ அண்ட் டபுள் வேல்யூ. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு கிளியராக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸ்டாட்டிக் வேல்யூஸ்னால் இந்த வேல்யூ மாறாது. ஓகேவா? அதே டைனமிக் வேல்யூனா யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இது ரன் பண்ணேன், இது கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அவுட்புட் பார்த்தீங்கன்னா 21 தான். என்னால் எந்த ஒரு அவுட்புட்டுமே கொடுக்க முடியாது. அது என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஏஜ் வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியலல்ல, அங்கே இருக்கிறது தான் வரும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து நான் கொடுக்குறேன்னா ஸ்கேன்எஃப் இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது என்னது இன்புட் ஸ்டேட்மெண்ட். யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்குகிறோம். ஓகேவா? இது வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து யூசருக்கு வந்து அவுட்புட் ஷோ பண்ணுறோம். நம்ம அவங்கள்ட்ட இருந்து என்னென்னலாம் வாங்கணுமோ நம்ம கால்குலேஷன் பண்ணி ஷோ பண்ணிவிடுவோம். ஓகேவா? கால்குலேஷன் ஒன்றும் பெருசு இல்லை. அது கூட இப்போ நம்ம எதாவது ஒன்று கூட்டணுனாக்கா அந்த கால்குலேஷன் நம்ம இங்கே பேக் எண்டில் இங்கே பண்ணி நம்ம அங்கே காட்டுறது தான் கால்குலேஷன். ஸோ 21 சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் அண்ட் ரன். ஸோ வெயிட் பண்ணுதா? இப்போ நான் ஏஜ் வந்து 24ன்னு கொடுக்குறேன்னா 26 பிகாஸ் இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 24 + 2 26. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.